ஹாய் வணக்கம், திஸ் டாக்டர் சசிரேகா, பொன்மாளிகை ஹாஸ்பிட்டல். ஸோ இன்னைக்கு வந்து டாக் பைட் இன்ஜுரிஸ், நாய்க்கடி பற்றி பேசலாம்னு இருக்கேன். ஸோ இப்போ காமனாக உங்களுக்கு வந்து இப்போ இந்த சீசனில் நிறைய நாய்க்கடி வருது. ஸோ மெயினாக சில்ட்ரன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் வாக்கிங் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த இன்ஜுரிஸ் ஆகுது. ஸோ டாக் பைட் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சலைவாவோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே ஹாஸ்பிட்டல் வரக்கூடாது. சலைவா இஸ் மோர் இன்ஃபெக்டிவ் அண்ட் கண்டேஜியஸ். ஸோ இமீடியட்டாக அந்த கடிச்ச இடத்த வந்து நீங்கள் ரன்னிங் வாட்டர் அண்ட் சோப் போட்டு 15 minutes வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து எங்ககிட்ட இம்யூனை இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கணும். சப்போஸிங் நம்மளுக்கு வந்து அதில் கேட்டகரிஸ் இருக்குது. கேட்டகரி 1, 2, 3. கேட்டகரி 1 and 2 நம்ம எதுவும் பயப்படவே வேண்டாம். கேட்டகரி 1 ஜஸ்ட் டிடி, அங்கே எதுவுமே ஆயிருக்காது. ஜஸ்ட் நாய் லிக் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி டச் பண்ணியிருக்கு அப்படின்னா டிடி மட்டும் போட்டால் போதும். கேட்டகரி 1 வந்து உங்களுக்கு மைனராக மேலே ஒரு ஸ்கின் ப்ரீச் இருக்கும். ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து டிடி போட்டுட்டு ஆன்டிரேபிஸ் வேக்சின் Day 0 ஷாட் அன்னைக்கு போடுற மாதிரி இருக்கும். கேட்டகரி 3னா உங்களுக்கு wound டெப்த் அதிகமாக இருக்கும். அதோட பல்லோ இல்லை நெயிலோ வந்து ஆழமாக இறங்கி இருக்கும். அது ஸ்கின் டெப்த்தாக எப்படி இருந்துச்சு, டெர்மிஸ் லெவலாக அங்கிறது நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லுவோம். அதுக்கு wound கேர், டெய்லி ட்ரெஸ்ஸிங்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் வித் ஆன்டிரேபிஸ் ஷெட்யூல். நாங்கள் உங்களுக்கு ஆன்டிரேபிஸ் ஷெட்யூல் எழுதி கொடுத்துருவோம். தட் இஸ் Day 0, 3, 7, 14 and 20 days வந்து நீங்கள் அது போடுற மாதிரி இருக்கும். வித் டேஸ் நான் உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் பி அவேர் ஆஃப் திஸ் அண்ட் கெட் த ட்ரீட்மெண்ட் கரெக்ட்லி டன். தேங்க்யூ.